ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்ஃபி ஸ்டிக். இன்றைக்கி வந்து டே 10. இது வந்து ஒரு லிப் கேர் வீடியோங்க. வின்டரில் வந்து ஸ்கின், லிப் இதெல்லாம் வந்து டேக் கேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஆக்சுவலி வந்து லிப்பில் வந்து பீல் ஆகும், ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் எப்படி ஸ்மூத் அண்டு சாஃப்ட் லிப்ஸ் கிடைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எப்படி நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து கிளென்சிங், ஸ்க்ரப்பு, மாய்ஸ்சரைசர், டோனிங் எல்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து லிப்புக்கும் இப்போ கிளென்சிங் பண்ண போகிறோம். ஒரு காட்டன் பேட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட காட்டன் பேட் இல்லை அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. மேபி ஹேண்ட்கர்ச்சீஃப் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. ரா மில்க்கு, பாயில் பண்ணாத ரா மில்கில் ஜென்டிலாக வந்து லிப்பில் வந்து அப்ளை பண்ணுங்கள். லிப்பை வந்து எப்போயுமே ஃபேஸை விட ரொம்ப ஜென்டிலாக கேர் பண்ணுங்கள். ஸோ லிப்பில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகட்டும். மில்க் வந்து இம்மீடியட்டாக ட்ரை ஆகிடும். மேபி ஒரு 2-3 டைம்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் அப்ளை பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து அப்ளை பண்ண உடனே வந்து ஒரு மாதிரி டஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆன மாதிரி கலரே கொஞ்சம் அந்த காட்டன் பேட் வந்து டிம் ஆயிடுச்சு. ஸோ வந்து அது ஃபுல்லாகவே ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் வச்சுக்கோங்க. அதை நல்லா வெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி ஒவ்வொரு ஸ்டெப் பண்ணும் போதும் லிப் பாருங்கள் கலர் மாறிட்டே வரும். கிளென்ஸ் பண்ணோடனே ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சப்பலாக இருக்கும். என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்த்தோன்னா தெரியும், நான் நிறைய வந்து ரா மில்க் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் மில்கில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குது. அண்ட் இது வந்து லிப் ஸ்க்ரப்புக்கு வந்து நம்ம வந்து காஃபி பவுடர் எடுக்க போகிறோம். காஃபி வந்து இந்த மாதிரி ஃபில்டர் காஃபி பவுடராக இருந்தாலும் ஓகே, இல்லை இந்த நார்மல் பவுடராக இருந்தாலும் ஓகே. ஆக்சுவலி வந்து ஃபில்டர் காஃபி பவுடராக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து ஸ்க்ரப் தான் பண்ண போட்டோம், எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் நான் காஃபி பவுடர் வேண்டாம் இதுன்னு சொன்னோன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஸ்க்ரப் பண்ண வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருக்கும்ல, அதனால தான். உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன். அண்டு வந்து சுகர் வந்து ஸ்கின்னும் லிப்பும் வந்து சூப்பராக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணோம், அதுக்காக. அண்டு வந்து இது வந்து கீ, ஹோம்மேட் கீ. நீங்கள் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நீங்கள் கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் என்ன வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து கரெக்டான ரேஷியோ. இந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லிப் ஸ்க்ரப்லாம் கடையில் வாங்கினா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லிப் ஸ்க்ரப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஸ்டோர் பண்ணி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா 6 மந்த் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ ஆல்ரெடி லிப் வந்து கிளென்ஸ் பண்ணியிருக்கு. கிளென்ஸ் பண்ண லிப்பில் வந்து வெரி ஜென்டிலாக வந்து நீங்கள் வந்து லிப் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரப் பண்ணும் போது வந்து இன்கேஸ் லிப்புன்றனால வாய்க்குள்ளே போனாலுமே நம்ம எல்லாமே வந்து ஈட்டபிள் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டைரெக்டாக சாப்பிட போகிறதில்ல, போனாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதோட ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. காஃபி ஸ்மெல்லு வெரி ஜென்டிலாக வந்து 1 மினிட்டுக்கு மேலே ஸ்க்ரப் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து இந்த கார்னர் ஆஃப் த லிப்ஸ், உங்களுக்கு எங்கே லிப்பில் வந்து டார்க்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கவர் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதாவது ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் வந்து அகைன் அதே மாதிரி ஒரு வெட் கிளாத் வச்சுக்கோங்க. ஸோ வந்து நான் வந்து கிளென்சிங் ரிமூவல் பேட் யூஸ் பண்ணுவேன். அது வந்து ஃபேஸ்க்கு, அதே வந்து நம்ம வந்து லிப்புக்கு யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் காட்டன் கிளாத் அது வெட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் லிப்ஸ் வந்து சீரியஸாகவே ரொம்ப சாஃப்டாக, ஸ்மூத்தாக பேபி லிப்ஸ் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. இந்த வின்டர் ஸ்டார்ட் ஆகுறனால அந்த ட்ரைனஸ், அங்கங்கே தோலெல்லாம் உறிஞ்சு இருந்தது, அது எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து லிப் வந்து நம்ம டோனிங் பண்ண போகிறோம். ஸோ ஸ்க்ரப் முடிச்சதுக்கப்புறம் டோனிங் பண்ணோம். டோனிங் பண்ணுறதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாவே வந்து அது கொஞ்சம் சாலிடாகிடும்ல, அந்த சாலிடான சின்ன பீஸ் பட்டர் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக வந்து லிப்பில் வந்து இந்த மாதிரி ரப் பண்ணுங்கள். அது வந்து என்ன ஆகும்னா ஸ்க்ரப் பண்ணனால லிப் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். அது வந்து நம்ம காம் டவுன் பண்ணி கொடுக்கும். அகைன் வந்து இப்போ வந்து லிப் மாஸ்க் வந்து அது முடிச்சதுக்கப்புறம் இமீடியட்டாக அதை நீங்கள் வைப் பண்ண வேணாம். லிப் மாஸ்க் ரெடி பண்ணிடலாம். லிப் மாஸ்க்கு வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்க பட்டர் நான் எடுத்திருக்கேன். பட்டர் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்னென்ன ரேஷியோன்னு. ரொம்ப கம்மியாக பட்டர் அண்டு வந்து
பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட். பீட்ரூட் வந்து லிப்பை வந்து பிங்க் பண்ணி கொடுக்கும் அண்டு வந்து லிப்போட பிக்மெண்டேஷன் அப்படியே இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். தண்ணிலாம் ஊற்றாமல் டைரெக்டாக வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்த பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் ஜூஸ் வந்து என்ன அளவுக்கு நான் வந்து பட்டர் எடுத்தனோ சேம் ரேஷியோ. இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகாது. அதனால் வந்து நான் வந்து வீட் ஃப்ளார் போட்டிருக்கேன். வீட் ஃப்ளார் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு மாஸ்க் கன்சிஸ்டன்சியில் வரணும். பிகாஸ் இது வந்து ஃபேஸ் நெக்னால் நம்ம நிறைய பண்ணலாம். இது வந்து லிப்புன்றனால ரொம்ப கம்மியாக தான் நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ லிப் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த லிப் மாஸ்க் வந்து ஆல்ரெடி நம்ம கிளென்ஸ் அண்ட் டோனிங் ஸ்க்ரப்பிங் பண்ணி வச்சுருக்க லிப்பில் வந்து நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ மாஸ்க் ரெடியான மாஸ்க்கை வந்து ஃபுல்லாக லிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எதுவுமே வந்து மசாஜ் அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். இது வந்து கிட்ஸுமே யூஸ் பண்ணலாம். நான் இந்த எல்லா ஸ்டெப்புமே வந்து கிட்ஸுமே யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து குழந்தைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்க்ரப்பிங் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு டோனிங் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த லிப் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நான் வந்து ஷாத்விகாவுக்கு அப்படி தான் பண்ணேன். லிப் ஸ்க்ரப் மட்டும் பண்ணலை. பிகாஸ் நமக்கு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ட்ரைனஸ் இருக்காது. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக வந்து லிப் மாஸ்க் வந்து ட்ரை ஆகிடுச்சு ஒரு 5 மினிட்ஸ்லையே. ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை வந்து நார்மலாக வந்து வாட்டர் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் லிப் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 3 ஷேட்ஸ் வந்து லைட்டன் ஆகிருக்கும். ஆல்ரெடி எனக்கு வந்து ரொம்ப டார்க் லிப்ஸ் இல்லை. ஈவன் தோ என்னோடய லிப்ஸ் வந்து ரொம்பவே லைட்டன் ஆகி இருந்தது. ஸோ அதே மாதிரி ஏன்னா நமக்கு பண்ணும்போது அந்தளவுக்கு எஃபெக்ட் செய்யாதுல. பேபிஸ்க்கு தான் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கின் எல்லாம் அந்த லிப்ஸ் எல்லாம் பீல் ஆகிடும். அதை பிடிச்சி பிச்சிருவாங்க, பிளட் எல்லாம் வரும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து பேக் வந்து நீங்கள் வந்து வீக்லி வந்து ட்வைஸ் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது வின்டர் டைம்ன்றனால. அண்டு வந்து நம்ம ஃபேஸ்க்கு எப்பயுமே எல்லாமே பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போடுவோம்ல, அதே மாதிரி வந்து லிப்புக்கு வந்து இந்த எல்லா ஸ்டெப்புமே ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் லிப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக லிப் பாம் யூஸ் பண்ணணும். நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வீட்லேயே பண்ண ஹோம்மேட் கீ யூஸ் பண்ணுறேன். ஸோ எந்த லிப் பாமும் யூஸ் பண்ணல. நீங்கள் இதையே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வெளியில் போகிறோம், இன்கேஸ் வந்து நம்ம லிப் பாம்லாம் யூஸ் பண்ணுறோன்னா ஓகே. வீட்டில் இருக்கும் போது இல்லை பேபிஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நேச்சுரலாக வந்து கீயவே அப்ளை பண்ணுங்கள். அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.